ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் பாகம் 17. அம்மாவை பார்க்க எப்பாவது ஒரு முறை சென்னையிலிருந்து வந்து கொண்டிருந்து பரந்தாமன் பானுமதியின் மீது கொண்ட ஆசையால் அடிக்கடி வரத் தொடங்கினான். அவளுக்கு தெரியாமல் பெட்டியிலிருந்து அவளுடைய டைரியை எடுத்து புரட்டி பார்த்துவிட்டு அவள் கைப்படாத ரோஜா என்று புரிந்து கொண்டான். அவளிடம் வலிய சென்று பேச்சு கொடுக்கலானான். அவனுடைய நடத்தை பானுமதிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. காட்டுத்தீயை கூட அணைத்து விடலாம், ஆனால் மோகத்தி ஒரு நாள் இரவு அஞ்சம்மாள் அயர்ந்து தூங்க ஆரம்பித்திருந்தாள். அவளை தூங்க வைத்துவிட்டு கீழே இறங்கி தன் அறைக்குள் வந்தாள் பானுமதி. கட்டிலில் பரந்தாமன் அமர்ந்திருந்தான். குடித்திருப்பான் போலும். வாடை குப்பென்று வீசியது. அதிர்ந்து போய் பின்வாங்கினாள் பானுமதி. இவர் இங்கே தூக்க கலக்கத்தில் இடம் மாறி வந்து விட்டாரா? இல்லை, அது நினைக்கவே உடம்பு நடுங்கியது. நீங்க இங்கே எதுக்கு வந்தீங்க? குழலாய் பார்த்தாள். உடல் நடுங்கியது, வியர்த்தது. உனக்காக தான் வந்தேன் பானு, சத்தம் போடாத. அம்மா மூச்சுக்க போறாங்க. உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். உன்னை பார்த்ததுல இருந்து என்னால் பிஸ்னஸையே கவனிக்க முடியல. உன்னோட நினப்பு என்னை பாடா படுத்தது. உனக்கு தெரியாம உன்னோட டைரி எடுத்து படிச்சப்போ நீ கல்யாணம் ஆகாதவ, கைப்படாத ரோசான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு உன் மேல இருக்கிற ஆசை இன்னும் அதிகமாயிடுச்சு பானு. நீ எனக்கு வேணும், இப்பவே வேணும். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என்னோட வந்துரு. என்னோட ஆசைக்கு எனக்கு வந்துரு பானு. இந்த வீட்டையே கூட எழுதி வைக்கிறேன். நீ சம்மதிச்சா கடைசி வரைக்கும் உன்னை நான் பார்த்துக்கிறேன். தள்ளாடியபடியே எழுந்தான். உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குது தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வேலைக்கே வந்திருக்க மாட்டேன். என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை. உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற மரியாதை கெடுத்துக்காதீங்க. கைகளை குவித்து கும்பிட்டால் பானுமதி. பரந்தாமனிலிருந்து பானுமதி தப்பித்தாளா? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.